இப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா எப்படிங்க நோ சொல்ல முடியும்? பர்த்டே அன்னைக்கு ஒரு தரமான சிறப்பான சர்ப்ரைஸை கொடுத்திருக்காங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வந்திருக்கு. ஸோ பிறந்த நாள் அன்னைக்கு வழக்கமா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, அதெல்லாம் எல்லாரும் பண்ற விஷயம் தான். ஆனா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம் பண்ணா அது எப்படி இருக்கும்? பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு யோசிச்சிருக்காருங்க இவரு. இவங்களோட பர்த்டே அன்னைக்கு ப்ரொப்போஸும் பண்ணியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு வராங்க. மொட்டை மாடியை தாங்க அப்படியே வேற மாதிரி மாத்தி வச்சிருக்காரு. கண்ணை மூடி அப்படியே கூட்டிட்டு வராரு. கண்ணை திறந்து பார்த்தா will you marry me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பொக்கேவோட இவர் முன்னாடி வந்து, இந்தாமா உனக்கு தாமா இந்த பொக்கே, நானும் உனக்கு தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாமா, will you marry me அப்படின்னு சொல்லி கியூட்டா கேட்க அவங்க எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பின்ன எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ரொமான்டிக்கான சர்ப்ரைஸ், அது கூடவே இப்படி ஒரு ப்ரொபோசல், யாரு தாங்க நோ சொல்ல முடியும்? அவர் போட்ட எஃபர்ட்லயே அவங்களோட காதல் அவ்வளோ அழகா வெளியில தெரியுது. அண்ட் அவங்க சந்தோஷமா எஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பர்த்டேக்கு கேக் வெட்டி பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷி செட் எஸ், பர்த்டே சர்ப்ரைஸ் என்னுடைய பெட்டர் ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காரு. சூர்யா எம்ஜே அப்படின்றவர் தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நோட் பண்ணுங்க பாய்ஸ், நோட் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் டோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க.